வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்தி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம ஃபோட்டோவை வச்சு ஒரு லோகோ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் PicsArt ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டிராவிங்கில் நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு இப்போ நான் நமக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு தேவையான ஃபோட்டோவை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தேவையான சைஸில் கரெக்டாக செட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெருசாக செட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எடிட் இமேஜ் கொடுக்குறோம். இப்போ நம்ம அடுத்து யூஸ் பண்ணுற போகிறது எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். டிஸ்ட்ராக்டில் போயிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு டார்க்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இப்போ நான் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் செட் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க நீங்களும். இப்போ சேவ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ட்ராவில் போயிட்டு நம்ம தேவையான கலர், அதாவது ஒயிட் கலர் செலக்ட் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் நம்ம ஒயிட் கலரை வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம், எரேஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தேவையில்லாத இடத்தெல்லாம் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறேன், எல்லா இடத்துலையும் எனக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம். வீடியோ ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் இப்போ நான் கொஞ்சம் வேகமாக காட்ட போகிறேன். இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. எனக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் பாருங்கள். சின்ன சின்ன இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாத ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு கலரை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறோம். பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு நமக்கு தேவையான ஷேப் எடுத்துக்கலாம். நான் சர்க்கிள் எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான ஷேப் நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் முடிச்சிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நான் QLSன்னு டைப் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு ஸ்ட்ரோக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வேணுங்கிற மாதிரி ஸ்ட்ரோக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆட் ஃபோட்டோ கொடுக்க போகிறோம். நமக்கு தேவையான கலர்ஃபுல்லாக பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோ மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டு ஒபிசிட்டி கம்மி பண்ணுறோம். இப்போ கீழே மெர்ஜின்னு ஒரு ஆப்ஷனுக்கும் மெர்ஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு தேவையான மாதிரி மறுபடியும் ஒபிசிட்டியை வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.